நம்ம சின்ன பொண்ணு இப்படி பாரிஜாத கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கியே உன்ற உருசம் ஒண்ணுமே சொல்ல மாட்டானா? வீட்டுக்கு போனா கண்டபடி திட்ட போறா. ஏமா இப்படி இவளோட சேர்ந்து சுத்திட்டு கிடக்குற? என்ன யாருண்ணே நீ? என்ன இருந்தானே வீட்லயே அடைஞ்சு கிடக்கிறது. இப்படி 4 இடத்துக்கு சுத்தினா தான் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அதனால தான் நான் இப்படி சுத்துறேன். ஏன்னா நீங்களும் என்னை திட்டுறீங்க? திட்டலாமா கண்ணு, இருந்தாலும் சொல்றேன், உன்ற உருசன் திட்டுனானா என்ன பண்றது? கடைசியில என்ற பொண்டாட்டி கூட சேர்ந்தா நீ கெட்டு போயிட்டேம்பாங்க. அதுக்கு தாம சொல்றேன். அதெல்லாம் கோவாலி எதுவும் சொல்ல மாட்டா. அப்படி நான் பாத்துக்கிறேனே சொன்னா. சின்ன பொண்ணு, என்னத்த நீ பாத்துக்குவ? ஆ? கோவாலு, நீ எங்க இங்க? எதுக்கு கோவாலி இங்க வந்த? ஏண்டி சின்ன பொண்ணு, வீட்டுல கட்டின புருஷன் இருக்கான், மாமியார் இருக்காரு, மாமனார் இருக்காரு, இப்படி ஊட்டையே பார்க்காத ஊரு சவாரிட்டு சுத்துறியே, நீலாம் குடும்ப பொம்பளையா? சொல்லுடி, குடும்ப பொம்பளையான்னு. கோவாலு, எதுக்கு எப்படி கோவப்படுற? ஆனா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுண்ணே, வீட்டுல சோறு தண்ணி ஆக்கல. எங்க அம்மா அங்க படுத்து கத்திட்டு கிடக்குது. சோறாக்கல ஒன்னாக்கல, இப்படி ஊரை சுத்திக்கிட்டு கிடந்தா யாருன்னு எல்லா வேலையும் பாக்குறது? வீட்டுக்கு வந்து மருமக இப்படி பண்றான்ட்டு அவங்க 2 பேரும் என்ன பிடிச்சி கட்டுன்னு காட்டுறாங்க. நான் எங்க போய் அழுது தொலைறது? சொல்லுங்க பார்க்கலாம். இவ ஒரு பொம்பளை தானே? பொம்பளை தானே? வீட்டுல சோறாக்கி வைக்கணும், எதுவுமே தோணாதானே இவளுக்கு? கோவாலு கோவாலு, கோவப்படாதயா, கோவப்படாத. எதுக்கே இம்புட்டு கோவப்படுற? சரி ஒண்ணும் இல்ல, சின்ன பொண்ணு வருவா, கூட்டிட்டு போயா. ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டு இப்படி புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டா நல்லாவா இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லை, பேசி தீர்த்துக்கலாம். கூட்டிட்டு போ பொண்டாட்டிய. எந்திரி, உனக்கு தனியா வெத்தலை பக்கம் வச்சு அழைக்கணுமா? எந்திரிச்சு வாங்க. மனுஷா, இன்னும் சாப்பிடவே இல்லை, சாப்பிட்டாவது வந்துடுறேனே. முடியும், உங்க எல்லாரும் கொலை பட்டினியில கிடக்குறாங்க. சோறு அப்படிங்களா உனக்கு இப்ப கவலை? காலையில இருந்து நீட்டுன நாங்க 3 பேரும் காலையில இருந்து பச்சை தண்ணி பல்ல விடாம கிடக்குறோம். உனக்கு மட்டும் நல்ல காலையில சோறு மத்தியான சோறு ஓசில கிடைச்சா அங்கேயே உட்காந்துக்கிற தின்னுட்டு வீட்டுக்கு வரையோ இல்லையா? மனுஷா கோவப்படாதீரு. இப்ப நீ வரியா இல்ல டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டு தரியா? ஐயோ, என்னது டைவர்ஸ் கிவர்ஸ்ன்னு பேசுனா? எம்மாடி சின்ன பொண்ணு, சண்டை போடாத, கூட போமா. கிளம்பு நீ முதல்ல இங்க இருந்து. சரி வாங்க போலாம். இனி வீட்டுக்கு போய் என்ன பாடு படுத்த போறாரு, நல்லா திட்ட போறாங்க. அது வேணா எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. போலாமா? போலாங்க, போலாம். நட நட. சரி சரி போறேன். என்ன இந்த அக்காட்ட சொல்லிங்க, நான் சின்ன பொண்ணை கூட்டிட்டு போயிட்டேன்னு. நான் சொல்லிக்கிற கோவாலு, இடத்த காலி பண்ணுங்க. வரேண்ணே. சரிப்பா. வீட்டுக்கு நட, அங்க இருக்குதோட கச்சேரி. அம்மா போயிட்டானா? எப்ப இல்லாத இன்னைக்கு அந்த பையன் இப்படி கோவப்படுறான்? என்னாச்சு உனக்கு? கிறுக்கு பிடிச்சிக்கிச்சா என்னன்னு தெரியல. சப்பா, ஒரு நிமிஷம் படப்படன்னு ஆயிடுச்சுமா. பாரிஜாத, என்னமா பண்ற? என்னாச்சுங்க? ஒரு மாதிரி பேய இருந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஐயோ கடவுளே, அந்த கூத்தையும் கேக்குற? எங்க சின்ன பொண்ணு காணா, பிள்ளைகளை காணா? பிள்ளைக பின்னாடி பொடக்காளி பக்கம் போனாலுங்க. சின்ன பொண்ணு புருஷன் வந்து வாடுன்னு கத்திட்டு போறான். ஏண்டி அவளை ஏண்டி கூட்டிட்டே சுத்துறீங்க? அவ வீட்டுல உங்களாலதான் சண்டை வரப்போகுது. ஏன் நான் என்ன பண்றது? அவ எங்க கூட சுத்தினா நான் என்ன பண்றது சொல்லுங்க? கூட வராதடின்னா சொல்ல முடியும். ஒரு லெவலுக்கு மேல நம்மளால சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. குடும்ப பொப்பையா அவதான் அடங்கி ஒடுங்கி இருக்கணும். அவ இல்லாததுக்கு நான் என்ன பண்றது? என்கிட்ட கோவப்பட்டு என்ன ஆகுது? மூஞ்சில் அடிச்ச மாதிரி நானே வராதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாக்கலாம். அவன் கோவாலு வந்து இன்ன வரைக்கும் கத்துன்னு கத்திட்டு போறான். வீட்டுல சோறு தண்ணி கூட ஆக்கி வைக்காம இங்க வந்து கூத்தடிச்சிட்டு இருந்திருக்காவ. அட்டதுக்கு செஞ்சேன்னு சொன்னா என்னத்த செஞ்சுன்னு தான் அவன் எந்த கத்த போறான்? வந்து வாழ்வன்னு கத்தி அடிக்காத குறைதான் இழுத்துட்டு போறான். இனி வீட்டுல போய் என்ன பஞ்சாயத்தோ என்னமோ போ. எவ்வளவு சொன்னாலும் தெரிஞ்ச மாட்டாங்க. அவளாச்சா உருசனாச்சு. சரி இந்தாங்க சாப்பாடு சாப்பிடுங்க. கொண்டாபில்ல, பசி வயிற்று கிள்ளுது. டோனியே, சந்தியா, என்னடி பண்றீங்க பொடக்காளி பக்கம்? சீக்கிரம் கை காலை கழுவிட்டு வாங்க. இன்னமா கை கால் கழுவுறாளுங்க? தெரியல, தண்ணியில இது ஆடிட்டு இருப்பாளுங்க. சோறு அருமையா இருக்கு புள்ள, நல்லா இருக்கு. மீன் பாறை மீனா? ஆமாமாம்மா, பாறை மீன் தான் எடுத்தேன். உங்க பிள்ளைங்க பாறை மீன் தானே கேட்கறாடிய. பாறை மீன் எடுத்து குழம்பு வச்சு மீனை பொரிச்சு வச்சிருந்தேன். நாங்களாம் காலையில ஒரு ரவுண்டு போய் சாப்பிட்டு தான் போய் தண்ணியில் ஆடிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இப்ப நல்ல வேலை, இந்த சின்ன பொண்ணு இருந்தானா சோத்தை பூரா தின்னு தேத்திருப்பா. நல்ல வேலை போயிட்டாம்மா. கிடக்குறா அவள ஒரு பொம்பளையா? வீடு அடங்கி இருக்கவே மாட்டேங்கிறா. எப்படித்தான் உங்க கூட சுத்துறானே தெரிய மாட்டேங்குது. திருந்த மாட்டாங்க, நானும் சொல்ற அளவுக்கு சொல்லி பாத்துட்டேன். திருந்தாத போது நாம என்ன பண்றது? அது வேணா உண்மைதான். சரி உட்கார, நின்னுட்டே இருக்கா ஏப்ல? உட்கார மாமா. சோறு இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு விட்டுங்களா, இல்ல இதே போதுங்களா? போது புள்ள, மீன் குழம்பு சோறு இதுலயே நிறைய தானே போட்டிருக்க. இதே நான் சாப்பிட்டுக்குவேன். சரி சரி சாப்பிடுங்க. பிள்ளைங்க பின்னாடி போய் என்னதான் பண்ணி தொலைதுன்னு தெரியல. ஒரு நேரமே பண்ணுதுங்கம்மா. கை கால் கழுவுறதுக்கு இம்பிட்டு நேரமா? ஒன்றரை உள்ள இல்ல, அப்படித்தான் இருப்பாளுங்க. என்னாச்சு சோனி, என்னைய பாத்துட்டு இருக்க? நீ ரொம்ப இன்னைக்கு அழகா இருக்க, அதனால தான் உன்னையே பாத்துட்டு இருக்கேன். பாயில் ஏதாவது வந்துட போகுது. சோனி, ஏன் சோனி இவ்வளவு கோவமா இருக்க? பண்ணதுக்கு நான் என்ன பண்றது சந்தியா? கொஞ்சம் இல்லைன்னா அந்த சின்ன பொண்ணாத்திக்கிட்ட நீ மாட்டிருப்ப. போனா போதுன்னு சொல்லி உன்னை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்த நான் என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. உனக்கு கொஞ்சம் கூட ஆளுங்க இருக்காங்க இல்ல, அதை கூட பார்த்து நடந்துக்க தெரியாதா? சொல்லு.
நான் என்ன பண்ணேன்? சத்தியமா சொல்றேன், விக்கி அங்க வருவான்னு எனக்கு தெரியவே தெரியாது. நீ சும்மா எதுக்கு எடுத்தாலும் என் மேலே கோவப்படாத சோனி. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைனா நாளைக்கு விக்கியை வர வைக்கிறேன். அவன்கிட்ட நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. நான் வர சொன்னானா இல்ல அவனே வந்தானு. என் மேல ஏன் சொன்னி கோவப்படுற? அடிச்சு நிறுத்து சந்தியா. போகும்போது நீ அவன்கிட்ட பேசிட்டு தான் வந்த. அதே போல திரும்பி வருவேன்னு சொல்லியிருக்கேன். அவன் அதை வச்சுதான் கரெக்டா அங்க வந்து நின்றுட்டு இருந்திருக்கான். நீ சொல்லாம அவன் எப்படி வந்திருப்பான்? சொல்லு சொல்லு சந்தியா, எப்படி வந்திருப்பான்னு. அப்ப நீ என்ன நம்பல சோனி? நான் தான் வர வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? சரி, நீ வர வைக்கலன்னு வச்சுக்கோ. அவன் என்னமோ உன்ட்ட லெட்டர் மாதிரி கொடுத்துட்டு இருந்தானே, என்னது அது? சோனி, நீ அதை பாத்தியா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் அங்க அத்தை கூட இருந்தாலும் உன் மேலே அவன் மேலே ஒரு கண்ணு வச்சு நீங்க என்ன பண்றீங்க நோட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். சொல்லு, என்ன லெட்டர் அது? லவ் லெட்டரா? அது வந்து வந்து போய் நிற்கும் போதே தெரியுது லவ் லெட்டர் தானே. இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமான்னு தெரியல. தேவையில்லாத ஆசை வளர்த்துட்டு தெரியல. எங்க போய் இதெல்லாம் முடியணும் எனக்கு தெரியல. ஒழுங்கா படிச்சோமா, வேலைக்கு போனோமா, அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒருத்தன் வந்தானா நான் கல்யாணம் பண்ணிட்டு போனோமான்னு இருக்கணும். நீ தான் தேவையில்லாத பெருசு பெருசா கனவு கண்டுட்டு இருக்க. பார்த்துக்கோ, கடைசியில் இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு சொல்ல முடியாது. நீ தான் கஷ்டப்படுவ. என்ன சொன்னி நீயே எப்படி சொல்ற? உனக்கே தெரியும் நம்ம வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு ஆகாதுன்னு. அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு தான் எனக்கு தெரியல. ஆசையை வளர்த்துட்டு தெரியாத, ரொம்ப கஷ்டம். சோனி வா, உள்ளே போகலாம். ரொம்ப நேரம் இங்கே நின்று இருந்தால் அம்மா அப்பாவுக்கு டவுட் வந்துடும். போய் சாப்பிட்லாம் வா. அம்மா நோட்டு வாங்க வேற கூட்டிகிட்டு போகிறேன்னு இருக்கு. வா போகலாம். சரி சோனி, போகலாம். சீரியஸாகவே எதுவும் இருக்கல, எல்லாம் விளையாட்டாக இருக்க வேண்டியது. கடைசியில் குத்துதே குடையுதேங்கிறது என்னதான் சொல்கிறதோ. வாங்கடி, இம்புட்டு நேரமா கைகள் மூஞ்சி கழுவிட்டு வரா? நல்லா ஒரு மாதிரி பிச்சுக்கிட்டே இருந்துச்சா, அதான் சோப் போட்டு நல்லா கழுவிட்டு வந்தோம். 2 பேரும் மாற்றி மாற்றி கழுவி லேட் ஆயிடுச்சுமா. சரி சரி, அப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு பசி இல்லம்மா, சோனிக்கு பசிக்குதுன்னா கொடுங்க. எனக்கு பசியே இல்லம்மா. சரி பாரிஜாதா, கிளம்பட்டுமா? ஆமா, வண்டியில தானே போறீங்க? ஆமாம் புள்ள, ஏன் வர வண்டியில எங்களை அப்படியே பஜார்ல இறக்கி விட்டுறீங்களா? சரி வருஷா வாங்க போலாம். என்ன பிள்ளைங்களா, வண்டியில போலாமா? போலாமா, டபுள் ஓகே. நடந்து போனா கூட கால் வலிக்கும், வண்டியில போனா நல்லா தான் இருக்குமா. கிளம்புங்க போலாம். சரி நீ போ, தலைச்சி விட்டு அப்படி கொண்டை போட்டவ வருவ. அது என்ன, உள்ள போய் 4 இழுப்பு இழுத்து துணியை மாத்தினா வேலை முடிஞ்சது. இங்க இருங்க, வந்துடுறேன். சீக்கிரம் போ, போற வழிதான் நான் பஜார்ல இறக்கி விட்டு போறேன். நீங்க எல்லாம் வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, சரியா? சரி மாமா. பிள்ளைகளை அவனுக்கு பசிக்கல இல்லை, அப்புறம் அங்கே போயிட்டு பசிக்குது கிசிக்குதுன்னா எனக்கெல்லாம் தெரியாது, பார்த்துக்கோங்க. இல்லைம்மா பசி இல்லை, போகலாம் நம்ம. சரி அப்படின்னா இருங்க, வாரேன். வந்துடுறேன் மாமா. சரி புள்ள, சீக்கிரம் போ. சரி. நீங்களா என்னென்ன வாங்கணும்னு எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? எல்லாம் பேப்பர் எழுதி வச்சிருக்கோம்ப்பா, அதை கடையில் கொடுத்து நாங்கள் வாங்கிக்குவோம். ஆமா, இனி அது வேணும், 1 விட்டு போச்சு 2 விட்டு போச்சுன்னீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. காசு இப்பதான் இருக்குது, அதுக்குன்னு எடுத்து வச்சிருக்கேன். பிரிச்சு பிரிச்சு கேட்கக்கூடாது, சரியாம்மா? சரிங்கப்பா, நாங்கள் என்னென்ன தேவை எல்லாமே இப்போயே வாங்கிக்கிறோம். சரி சரி, பேக்கு வாங்கணுமா? வாங்கிதாப்பா ஆகணும். ஏற்கனவே வாங்க பேக்கெல்லாம் கிழிஞ்சு போச்சு. நாங்களே அதை ஒட்டு போட்டு தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ வாங்கினா தான் அடுத்த வருஷத்துக்கு ஓட்ட முடியும். சரிம்மா, என்னமோ பெருசா எடுத்து விட்டுருவீங்களாட்டிருக்கு. உங்க அம்மா கிட்ட சொல்லி என்னென்ன தேவை எல்லாம் வாங்கிக்கோங்க, சரியா? சண்டை போடாம வாங்கிட்டு வரணும். சரிங்கப்பா. இந்த விக்கி எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. வீடே தங்குறது கிடையாது. எங்க போறான் எங்க வரான் ஒண்ணுமே தெரியல. ஸ்கூல் லீவ் இருந்து பையன் சுத்தமா சரியில்லை. அவரு என்ன கண்டிச்சு வைங்கிறாரு, எனக்கே தண்ணி கட்டிட்டு எங்கேயோ ஓடிடுறான். இப்படியே விட்டா சரியா வராது. இவனை ஒரு கண்ணு வச்சுதான் ஆகணும் போல. வயசு பையன் சரி ஒழுங்கா இருப்பானேன்னு விட்டா ரொம்ப தப்பா போச்சு. பாருட்டு இன்னைக்கு. ராஜேஸ்வரி, வாங்க. அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்க, வேலை முடிஞ்சுதா? ஆபீஸ்ல மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஒரு மாதிரி ரொம்ப தலை வலிக்குது, உள்ள போய் படுக்கிறேன். காஃபி கொண்டு வா. சரிங்க. விக்கி வீட்டுக்கு வந்துட்டானா இல்லையா? அது வந்து இன்னும் வரலங்க. எங்க போய் தொலைஞ்சான்? அவனை கண்காணிச்சு வை கண்காணிச்சு வை, நான் உன்ட்ட சொல்லிட்டே தானே இருக்கேன். இப்ப எங்க போனா? வந்தோடனே கேட்குறேங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருப்பான். நான் அவனை பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் படுங்க. தலைவலிக்குது, நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, போங்க. பார்த்துக்கோ, எதுவும் சரியில்லை. பார்த்துக்கிறேன், நீங்கள் உள்ளே போங்க. சரி. இவனால இவங்க அப்பா கிட்ட நான் திட்டு வாங்குறேன். எங்கே தான் போனானோ விக்கி. ஐயோ, அம்மா இங்கே நின்றுட்டாங்க. இன்னைக்கு நான் செத்தேன். இவ்வளோ நேரம் ஆயும் வரலையே, எங்கே தான் போனா? ஐயோ டென்ஷன் ஆகுது எனக்கு. மம்மி. ஏய் விக்கி, வாங்க. மம்மி மம்மி அடிச்சிடாதீங்க மம்மி. மம்மி இங்கே வான்னு சொன்னேன். மம்மி மம்மி ஃப்ரெண்டை பார்க்க போனேன் மம்மி, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சாரி மம்மி. சாரி மம்மி, ரொம்ப சாரி, மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி லேட் ஆகாது. எப்போ இங்கேருந்து வீட்டை விட்டு வெளியே போனேன், இப்போதான் வரேன். உன்னை இப்படியே விட்டா சரியா வராது. வீட்டுக்குள்ள வா. மம்மி வான்னு சொன்னேன். வீட்டுக்குள்ள டாடி இருக்காரு,
சத்தம் போடாம என் பின்னாடி வரணும். மம்மி சாரி மம்மி, இனிமே இந்த மாதிரி லேட் ஆகாது. நான் எங்கேயும் போக மாட்டேன் மம்மி. ப்ளீஸ் மம்மி, இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் என்ன மன்னிச்சிடுங்க. அதான் லேட்டா இருக்கும் முன்னாடி யோசிச்சிருக்கணும். உன்ன என்ன பண்றேன்னு போயிருப்ப. மம்மி காது வலிக்குது மம்மி. மம்மி விடுங்க மம்மி. மம்மி ப்ளீஸ் மம்மி, ரொம்ப வலிக்கும் மம்மி, வலிக்குது. என்ன விடுங்க. வீட்டுக்குள்ள வா. இதெல்லாம் உனக்கு பத்தாது. இனிமே இந்த மாதிரி நடக்காத மாதிரி ஒண்ணு பண்றேன். அப்ப தெரியும் இந்த ராஜேஸ்வரி யாருன்னு. உங்க அப்பா உன்னை என்ன நம்பி விட்டுருக்காரு. நீ என்னடானா ஊரை சுத்திட்டு திரிஞ்சிட்டு இருக்க. ஸ்கூல் லீவ் விட்டா ஒழுங்கா வீட்டுல இருந்தமா, டிவியை பார்த்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கினமான்னு இருக்கணும். எங்க போயிட்டு வரப்ப உண்மையை சொல்லுடா. எங்க போயிட்டு வர? ஃப்ரெண்டை பார்க்க தான் போனேன் மம்மி. ஃப்ரெண்டை பார்க்க தான் போனேன். ரெண்டு தானே பார்க்க போனேன். உள்ள வா, உள்ள வா. ரூம்ல வச்சு உன்னை பேசிக்கிறேன். வாடா. விடுங்க மம்மி, நானே வரேன். சத்தம் போடாம என் பின்னாடியே வரணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது மம்மி, நான் வரேன். ம். எவ்வளோ அடித்தாலும் அம்மா கிட்ட சந்தியாவை பார்த்த விஷயத்த நம்ம சொல்லவே கூடாது. அம்மா அதுக்கும் நம்மளை திட்டும். வேண்டாம், அதை மறைச்சிடணும். அதை மறைச்சினா தான் நமக்கு நல்லது. இல்லைன்னா அவங்க வீட்டிலே போய் சண்டை போடுவாங்க. ஐயோ சந்தியா பாவம், அவளை ஏதாவது திட்டினா என்னால் தாங்க முடியாது. மறைச்சிருவோம்.